விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். கவர்னருடன் மோதல், உறுதுணையாக இருப்பேன் என்று முதலமைச்சர் ரங்கசாமியிடம் உறுதியளித்த சட்டமன்ற உறுப்பினர்கள். இந்தியா கூட்டணி சார்பில் புதுவையில் பந்த் போராட்டம், 200க்கும் மேற்பட்டோர் கைது. எதிர்க்கட்சி தலைவர் சிவா, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் மறியல் போராட்டம், 1000க்கும் மேற்பட்டோர் கைது. ஆள் மாறாட்டம் செய்து 5 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கு, மேலும் 2 பேர் கைது. இனி விரிவான செய்திகள். முதலமைச்சர் ராஜினாமா செய்வதாக வெளிவந்த செய்தியின் எதிரொலியாக சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து எந்நிலையிலும் உறுதுணையாக இருப்போம் என்று உறுதியளித்துள்ளனர். புதுவை கவர்னர் கைலாஷ்நாதனுக்கும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டுள்ளது. கடந்த சில மாதங்களாகவே இலைமறை காய்மறையாக இருந்த இந்த மோதல் சுகாதாரத்துறை இயக்குனர் நியமனத்தில் வெடித்தது. தனது அதிகாரத்திற்கு உட்பட்ட துறையில் இயக்குநரை கூட நியமிக்க முடியாமல் முதலமைச்சராக பதவியில் தொடர்வது தேவையா என்று ரங்கசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இதனால் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யக்கூடும் என்ற தகவல்கள் பரவி வருகிறது. இது புதுவை அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாஜக தரப்பில் முதலமைச்சரை சமாதானப்படுத்தும் முயற்சி நடந்து வருகிறது. இந்நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி இன்று காலை வழக்கம் போல கோரிமேட்டில் உள்ள அவரது வீட்டில் டென்னிஸ் விளையாடினார். அப்போது அங்கிருந்து புறப்பட்டு ஆரோவில் உள்ள தனியார் ஹோட்டலுக்கு சென்றார். அங்கு அவரை துணை சபாநாயகர் ராஜவேலு, என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேடி ஆறுமுகம், கேஎஸ்பி ரமேஷ், பாஸ்கர், லட்சுமிகாந்தன் ஆகியோர் சந்தித்து பேசினர். அப்போது முதலமைச்சர் ரங்கசாமி, ஆட்சி அதிகாரத்தில் இருந்தும் நாம் விருப்பப்பட்டதை செய்ய முடியாத நிலை உள்ளது என்றும், சிறிய பிரச்சனைகளில் கூட கவர்னர் மாளிகையின் தலையீடு உள்ளதாகவும் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். அப்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் முதல்வர் எந்த முடிவை எடுத்தாலும் அதற்கு கட்டுப்படுவோம் என்றும் துணையாக இருப்போம் என்றும் உறுதியளித்தனர். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கிருந்து புறப்பட்டு அமைச்சர் லட்சுமி நாராயணன் வீட்டில் அவரை சந்தித்து அடுத்த கட்ட நடவடிக்கை கொடுத்து பேசினர். அமைச்சர் திருமுருகன், காரைக்கால் நெடுங்காடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரபிரியங்கா ஆகியோரும் புதுவைக்கு விரைந்துள்ளனர். அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உடல்நலக்குறைவால் ஓய்வெடுத்து வருகிறார். கட்சியில் எடுக்கும் எந்த முடிவுக்கும் கட்டுப்படுவதாக அவர் சட்டமன்ற உறுப்பினர்களிடம் தெரிவித்துள்ளார். புதுவை அரசியலில் ஏற்பட்டுள்ள பரபரப்பால் ஆளும் கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் சட்டசபைக்கு வரவில்லை. இந்தியா கூட்டணி சார்பில் இன்று நடைபெற்ற முழு அடைப்பு போராட்டத்தின் போது ஆட்டோ, தனியார் பேருந்துகள் இயங்கவில்லை. நாடு முழுவதும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும், குறைந்தபட்ச ஊதிய உயர்வை அதிகரிக்க வேண்டும், பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குவதை கைவிட வேண்டும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட வேண்டும், ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும், படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு தழுவிய அளவிலான வேலை நிறுத்தத்திற்கு மத்திய தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்திருந்தன. புதுச்சேரி, தமிழகத்தில் இந்த போராட்டத்திற்கு திமுகவின் தொழிற்சங்கமான தொழிலாளர் முன்னேற்ற சங்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தொழிற்சங்கமான CITU, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தொழிற்சங்கமான AITUC, காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் உட்பட மற்ற கட்சிகளை சேர்ந்த தொழிற்சங்கங்கள் உள்ளிட்ட 13 தொழிற்சங்கங்கள் ஆதரவு தெரிவித்திருந்தன. புதுச்சேரியில் பல்வேறு தொழிற்சங்கங்கள் சார்பில் இன்று காலை வேலைநிறுத்த போராட்டம் தொடங்கியது. AITUC, CITU, தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் சார்பில் இந்த வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது. இதன் காரணமாக புதுச்சேரியில் டெம்போ, தனியார் பேருந்துகள் ஓடவில்லை. முழு அடைப்பு போராட்டத்தின் போது அசம்பாவிதம் ஏற்படுவதை தவிர்க்க மாணவ மாணவிகளின் நலன் கருதி புதுவையில் பல தனியார் பள்ளிகள் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனிடையில் பல்வேறு இடங்களில் போராட்டத்தில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். முழு அடைப்பு போராட்டம் காரணமாக ஆங்காங்கே போலீசார் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தனர். எதிர்க்கட்சி தலைவர் சிவா, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் இந்தியா கூட்டணி கட்சியினர் இன்று சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் பாசிக், பாப்ஸ்கோ உள்ளிட்ட நிறுவனங்களை மீண்டும் திறந்து புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 21 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரியில் AITUC, CITU, தொழிலாளர் முன்னேற்ற சங்கம், INTUC உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் சார்பில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. முழு அடைப்பு போராட்டத்தின் ஒரு பகுதியாக தொழிற்சங்கத்தினர் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சியினர் 1000க்கும் மேற்பட்டோர் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தியும் மத்திய அரசுக்கு எதிராகவும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் தலைமையில் அண்ணா சிலையில் இருந்து கண்டன பேரணியாக வந்து புதிய பேருந்து நிலையம் எதிரே மறைமலையடிகள் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பினை தெரிவித்தனர்.
தொடர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோரை கைது செய்தனர். இதேபோல புதுச்சேரியில் 6 இடங்களில் மத்திய அரசுக்கு எதிராக இந்தியா கூட்டணி கட்சியினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்தியில் ஆளுகின்ற மோடி அரசாங்கமும் புதுச்சேரி ஆளுகின்ற மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமியினுடைய ஆட்சியும் தொழிலாளர்களுக்கு விரோதமாக செயல்படுகின்றன. குறிப்பாக இந்த நாட்டில் விலைவாசி உயர்ந்திருக்கிறது. பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் தனியாரிடம் மோடி அரசாங்கம் தாரை வார்த்து கொடுக்கிறது. புதுச்சேரி மாநிலத்திலும் அந்த நிலை தொடர்கிறது. இந்தியா முழுக்க நடைபெறுகின்ற இந்த அகில இந்திய போராட்டத்துல இன்னைக்கு புதுச்சேரியில கூடுதலா 4 அம்சங்களை சேர்த்து பந்தையும் சேர்த்து அறிவிச்சிருக்கின்றோம். இந்த பந்த் புதுச்சேரி அரசனுடைய இயலாமையா, புதுச்சேரி அரசு தொடர்ந்து புதுச்சேரி மக்களுக்கு எடுத்து வருகின்ற அநீதியையும், தொழிலாளர்களுக்கு விரோதமான சட்டங்களை ஏற்றுவதில் முழு மூச்சியா இருக்கிறதுக்கும், இன்னைக்கு குறைஞ்சபட்ச கூலி நிர்ணய சட்டத்தை அமல்படுத்தாத கண்டிச்சு இன்னைக்கு இந்த பந்த் நடத்தி இருக்கின்றோம். இதனிடையே புதுச்சேரி மாநில INTUC தலைமை அலுவலகத்தில் இருந்து மாநில INTUC தலைவர் பாலாஜி தலைமையில் INTUC நிர்வாகிகள், இணைப்பு சங்க நிர்வாகிகள், அனைத்து பிரிவு நிர்வாகிகள் மற்றும் தொழிலாளர்கள் வாகன பேரணியாக சென்று புதிய பேருந்து நிலையத்தில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் பாரதிய ஜனதா அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். ஆள்மாறாட்டம் செய்து 5 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் மேலும் 2 பேரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தின் கணக்காளர் தன் உரிமையாளர் தான் பேசுகிறார் என்று நினைத்து 5 தவணைகளாக 5 கோடியே 10 லட்சம் ரூபாய் பணத்தை இணையவழி மோசடிக்காரர்கள் சொன்ன வங்கி கணக்கிற்கு அனுப்பி வைத்துவிட்டார். இது குறித்து உடனடியாக சைபர் கிரைம் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. இது சம்பந்தமாக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட மேற்கு வங்கத்தை சேர்ந்த 2 பேரை போலீசார் சில வாரங்களுக்கு முன்பு கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட மேலும் 3 பேரை அவர்கள் தேடி வந்தனர். இதனிடையே கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் வைத்து அஜித் என்கிற நபரை கைது செய்தனர். இந்நிலையில் ரவி கிருஷ்ணா ராவ் என்கிற கோயம்புத்தூரை சேர்ந்தவரையும் குமரேசன் என்பற நபரை ஊட்டியில் வைத்தும் நேற்றிரவு கைது செய்தனர். இந்த வழக்கில் வங்கி கணக்கில் அவர்கள் வாங்கி கொடுத்த வங்கி கணக்கின் பரிமாற்றம் நடைபெறும் தொகையில் 5% கமிஷன் கொடுக்கிறோம் என்று கூறி இணையவழி மோசடிக்காரர்கள் வங்கி கணக்கை இவர்கள் வாங்கி கொடுத்தது தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் இருவரும் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் மேற்கு வங்கம், கேரளா, பீகார், உத்தரப்பிரதேசம், தெலுங்கானா, ஆந்திரா ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த பல்வேறு நபர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமையில் சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். மத்திய அரசை கண்டித்து நடக்கும் பந்த் போராட்டத்திற்கு ஆதரவாக பாகூர், ஏம்பலம் தொகுதி இந்தியா கூட்டணி சார்பில் கன்னியகோவில் 4 முனை சந்திப்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், ஏம்பலம் தொகுதி திமுக செயலாளர் ரவிச்சந்திரன், காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் மணவாளன், ஏம்பலம் தொகுதி மோகன்தாஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ராஜமூர்த்தி ராஜா, கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்ச்செல்வன், சரவணன் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். சாலை மறியலில் ஈடுபட்ட 140 பேரை கிருமாம்பாக்கம் போலீசார் கைது செய்தனர். இந்த பந்த் போராட்டத்தால் அங்கு பெரும்பாலான கடைகள் மூடி இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருந்தது. பாஷினி மொழிபெயர்ப்பு செயலியை கவர்னர் கைலாஷ்நாதன் அறிமுகம் செய்தார். புதுச்சேரி அரசு தகவல் தொழில்நுட்பத்துறை சார்பில் பாஷினி மொழிபெயர்ப்பு செயலி மற்றும் அரசு துறைகளின் இணையதள துவக்க விழா அக்கார்டு ஹோட்டலில் நடைபெற்றது. கவர்னர் கைலாஷ்நாதன் விழாவிற்கு தலைமை தாங்கி பாஷினி செயலியை அறிமுகப்படுத்தி அரசு துறை இணையதளத்தை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், தலைமை செயலர் சரத் சௌகான், செயலர் முத்தம்மா, இயக்குனர் சிவராஜ் மீனா மற்றும் அரசு துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியின் போது பாஷினி நிர்வாகம் மற்றும் புதுச்சேரி தகவல் தொழில்நுட்பத்துறை இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. பாஷினி அமைப்பின் நிர்வாக தலைவர் அமிதாப், தொழில்நுட்பத்துறையின் இயக்குனர் சிவராஜ் மீனா ஆகியோர் கவர்னர் முன்னிலையில் ஒப்பந்தத்தை பரிமாறிக்கொண்டனர்.
இந்திரா காந்தி சதுக்கம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினர் கைது செய்யப்பட்டனர். மத்திய அரசு அமல்படுத்தியிருக்கும் புதிய தொழிலாளர் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும். அரசு பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்க கூடாது. தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியமாக 26,000 ரூபாய் நிர்ணயிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரியில் மத்திய அரசை கண்டித்து இந்திரா காந்தி சிக்னல் அருகே சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அறிவுறுத்தலின்படி கதிர்காமம் தொகுதி, இந்திரா நகர் தொகுதி, தட்டாஞ்சாவடி தொகுதி திமுக சார்பாக சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றதாம். இதில் கதிர்காமம் தொகுதி செயலாளர் வடிவேல், இந்திரா நகர் தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன், தட்டாஞ்சாவடி தொகுதி செயலாளர் ஆறுமுகம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த சாலை மறியல் போராட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதேபோல புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் மத்திய அரசுக்கு எதிராக இந்தியா கூட்டணி கட்சியினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சட்டசபை படிக்கட்டில் அமர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் நியமன விவகாரத்தில் கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி இடையே மோதல் வெடித்துள்ளது. இதனால் முதல்வர் தனது பதவியை ராஜினாமா செய்ய முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரங்கசாமியை பாஜகவினர் சமாதானம் செய்து வருகின்றனர். இதற்கிடையே கவர்னர் முதல்வர் அதிகார மோதலால் மக்கள் பாதிக்கப்படுவதாக கூறி உருளையன்பேட்டை தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு இன்று சட்டசபை படிக்கட்டில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது அவர் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தால் அவருக்கு பின் முதல் நபராக தனது பதவியை ராஜினாமா செய்ய போவதாக கூறினார். அதிகார போட்டியில் சட்டமன்றம் முடக்கப்பட்டுள்ளதாகவும் முதல்வர், அமைச்சர் சட்டமன்றம் வராமல் புறக்கணித்துள்ளனர் என்றார். மக்கள் நலத்திட்டங்களுக்காக சட்டசபைக்கு மக்கள் வராத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி சட்டமன்ற உறுப்பினர்களை டெல்லி அழைத்துச் சென்று உள்துறை அமைச்சரை சந்திக்க வேண்டும். அரசியலமைப்பு சட்டம், சமூக நீதி புறக்கணிக்கப்படுகிறது என்றார். இதற்கு ஒரே தீர்வு சட்டமன்றத்தை முடக்கிவிட்டு மாநில தகுதி கிடைக்கும் வரை தேர்தல் புறக்கணிப்பு செய்ய வேண்டும் என்றும் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். டெல்லிக்கு சென்று போராடி ஆயுதமா கூட்டு வந்தோம். ஆனா அந்த ஆயுதத்துக்கும் எந்த ஒரு சில அரசியல் கட்சியை தவிர மற்றவங்க யாரும் கையில் எடுக்கல. இன்று பாத்தீங்கன்னாக்கா அதோடைய நிலைமை இன்னைக்கு, அதோட தாக்கம் இன்னைக்கு புதுச்சேரி தெரிகிறது. பிரதிநிதித்துவம் யாரு கொடுக்குறாங்க? ஒரே கட்சிக்கு தான் கொடுக்குறாங்க. மத்தியில யார் ஆள்றாங்களோ அந்த கட்சி பிரதிநிதி தான் இங்க சட்டமன்றத்துல நியமிக்கப்படுறாங்க. ஒரு மூத்த அரசியல்வாதியோ அல்லது அருமார்த்தபுரம் வசந்தம் நகரில் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். புதுவை உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட அருமார்த்தபுரம் வார்டு வசந்தம் நகர் காவிரி வீதியில் 36,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றதா. சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் ஐஸ்வர்யா ஆயில் மில் உரிமையாளர் தொழிலதிபர் ராஜேஷ், இளநிலை பொறியாளர் மோரே சத்யநாராயணன், செயற்பொறியாளர் நாகராஜன், கான்ட்ராக்டர் புகழேந்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதேபோல வசந்த நகர் விரிவாக்கம் பகுதியில் 26,70,000 மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதிலும் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணியினை தொடக்கி வைத்தார். சன்னியாசிக்குப்பம் பகுதியில் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுவை திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் சன்னியாசிக்குப்பத்தில் இருந்து சகடப்பட்டு செல்லும் சாலையை மேம்படுத்துவதற்கான திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசாணை பெறப்பட்டது. இதேபோல சன்னியாசிக்குப்பம் கிராமத்தில் உள்ள பழைய எல்வடிவ வாய்க்காலை சீரமைக்கும் பணிக்கான திட்டம் தயாரிக்கப்பட்டு அதற்கான அரசாணையும் பெறப்பட்டது. திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இதற்கான விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து இந்த பணிகளை தொடக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் கண்ணன், உதவி பொறியாளர் ஸ்ரீனிவாசராம், இளநிலை பொறியாளர்கள் தேவேந்திரன், கிருபாகரன் மற்றும் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 9,060 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 72,480 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1,170 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கவர்னருடன் மோதல், உறுதுணையாக இருப்பேன் என்று முதலமைச்சர் ரங்கசாமியிடம் உறுதியளித்த சட்டமன்ற உறுப்பினர்கள். இந்தியா கூட்டணி சார்பில் புதுவையில் பந்த் போராட்டம்.
200க்கும் மேற்பட்டோர் கைது. எதிர்க்கட்சி தலைவர் சிவா, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் மறியல் போராட்டம், 1000க்கும் மேற்பட்டோர் கைது. ஆள் மாறாட்டம் செய்து 5 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கு, மேலும் 2 பேர் கைது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.